ஆனந்தி, தேர்தல் காலம் வந்தாலே பரிசு மழை வருவது என்பது ஒரு பொது மொழியாகவே தற்போது மாறிவிட்டது. அந்த வகையில் தான் தற்போது தேர்தலையொட்டி வரப்போகிறது பொங்கலை அடுத்துதான் தேர்தலே வரப்போகிறது. எனவே இந்த பொங்கலில் சிறப்பாக கவனிக்கப்பட வேண்டும் மக்கள் என்பதிலே எல்லா கட்சிகளுமே தற்போது தயாராக இருக்கின்றன. அதிலும் ஆளும் கட்சி தற்போது பொங்கல் பரிசு ஆண்டுதோறும் வழங்கி வருகிறார்கள். இந்த பொங்கல் பரிசு ரொக்கத்தையும் வழங்குவதற்கு அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். 5000 கொடுக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்துகிறார். மற்ற பல கட்சிகளும் 5000 என்கிறார்கள். ஆனால் அரசு 5000 கொடுக்குமா, 3000 கொடுக்குமா, 1000 கொடுக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய பட்டிமன்றமே தற்போது நடைபெற ஆரம்பித்திருக்கு சமூக வலைதளங்களில். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது தலைமைச் செயலக வட்டாரங்களில் ஒரு மிக முக்கியமான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பொங்கல் பரிசு குறித்து பல கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக நிதித்துறை செயலாளர், நிதித்துறை அமைச்சர் என பல்வேறு தரப்பினருடன் முதலமைச்சர் தொடர்ந்து கலந்து ஆலோசித்து பொங்கல் பரிசுக்கு எவ்வளவு ரொக்கம் வழங்கலாம், என்னென்ன பொருட்கள் வழங்கலாம் என்பது குறித்து ஒரு முடிவெடுத்திருப்பதாகவும் அந்த முடிவு குறித்த தகவல் தான் தற்போது தலைமைச் செயலக வட்டாரங்களில் நமக்கு கசிந்திருக்கிறது. அதன்படி தற்போது ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் தலா 3000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கலாம். பொங்கல் பரிசாக தலா 3000 ரூபாய் ரொக்க பரிசாகவும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு ஆகிய அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கலாம் என்று முடிவெடுத்திருப்பதாகவும் இந்த பரிசு பணம் என்பது நேரடியாக வழக்கம் போது டைரக்ட் டிரான்ஸ்பர் என்று டிடிபி என்று அழைக்கிறார்கள் இல்லையா, டைரக்ட் டிரான்ஸ்பர் பெனிஃபிட் என்று, அது போன்று நேரடியாக அவரவர் அந்த எல்லோருடைய வங்கி கணக்கு என்னும் கொடுக்கப்பட்டிருப்பதால் அந்த வங்கி கணக்கு நேரடியாக ரொக்க பணம் கொடுக்கப்படும் என்றும், அதில் சேராதவர்கள் நேரடியாக ரேஷன் கடையில் வந்து பெற்றுக் கொள்ளலாம் என்றும், இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை ஒவ்வொருவரும் ரேஷன் கடைக்கு வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் முடிவெடுத்திருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதுவும் தமிழகத்தில் உள்ள 2 கோடியே 25 லட்சம் குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டுகள் இருக்கின்றன. அந்த ரேஷன் கார்டு வைத்துள்ள அந்த 2 கோடியே 25 லட்சம் குடும்பங்களுக்கும் இந்த 3000 ரூபாய் ரொக்க பரிசுடன் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. விரைவில் இதற்கான அறிவிப்பு ஓரிரு தினங்களில் இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது. முதலமைச்சர் ஓகே சொல்லிவிட்டார் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால்தான் எவையுமே உறுதியாக நம்பப்பட வேண்டும். எனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் ஓரிரு தினங்களில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பொங்கல் பரிசு ரொக்க பணம் கொடுப்பது என்பது அஇஅதிமுக ஆட்சியிலே 2021 பொங்கலுக்கு ரேஷன் கார்டு வழங்கி 2500 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. அதன்பின் திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்ட நிலையில் நிதி பற்றாக்குறை காரணமாக பொங்கல் பரிசு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு போன்ற பொங்கல் பரிசு மட்டும் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது தேர்தல் காலமும் நெருங்கி வந்திருப்பதால் இந்த சூழ்நிலையிலே இந்த பொங்கல் தொகுப்பு என்பது மிக முக்கியமாக பேசப்படும் என்பதால் தற்பொழுது ரொக்கத்துடன் கூடிய பரிசு தொகை வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. பரிசு தொகுப்பு வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் ஜனவரியிலே இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகையுடன் இந்த 3000 ரூபாய் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசும் கிடைக்க இருக்கிறது என்பதால் கூடுதல் மகிழ்ச்சியுடன் பொங்கலை கொண்டாடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு தற்போது தலைமைச் செயலக வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. திமுக தொண்டர்கள் இதில் உற்சாகமடைந்து இதை தேர்தலுக்கு பயன்படுத்துவதற்கும் அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இவை அனைத்துமே முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் பொழுதுதான் உறுதி செய்யப்படும் என்ற தகவலையும் தற்போது நாம் குறிப்பிட விரும்புகிறோம். ஆனால் தலைமைச் செயலக வட்டாரங்களில் இந்த முறை நிச்சயமாக ரொக்க பரிசு 3000 வழங்கப்படும் என்றும், அதனுடன் பரிசு தொகுப்பில் உள்ள அந்த பச்சரிசி, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ கரும்பு ஆகியவற்றுக்கும் ஏற்கனவே இந்த விவசாயிகளிடம் கூறி அதற்கான ஆர்டர்கள் விநியோகம் செய்வதற்காக அதை இறக்குமதி செய்யும் பணிகளும் கிட்டத்தட்ட ஆரம்பித்து விட்டன என்ற தகவல் வந்திருக்கிறது. எனவே ஓரிரு நாள் அறிவிப்பு வெளியாகி ஜனவரி 1ஆம் தேதி முதல் அல்லது டிசம்பர் 31 அல்லது ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை, பொங்கல் பரிசு திட்டத்தை வழக்கம் போல் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தொடங்கி வைப்பார்கள் என்ற தகவலும் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த தகவலை தான் தற்போது பதிவு செய்திருக்கிறோம். ஆனந்த்.